ஹாய்! இந்த வீடியோல சூப்பரா ரெட் ரைஸ் இடியாப்ப பொடி வச்சு எப்படி நம்ம சூப்பரா வீட்லயே இடியாப்பம் செய்றதுன்னு தான் பார்க்க போறோம். எப்படி செய்றதுன்னு பார்த்தரலாமா? மெஷர்மெண்ட்ஸ் மட்டும் பக்காவா ஃபாலோ பண்ணா தான் நல்ல சாஃப்ட்டா, ஸ்பாஞ்சியா இடியாப்பம் வரும். இந்த வீடியோல நான் நெறைய குவான்டிட்டி காமிச்சிருக்கேன். பட் 1 கப்போட மெஷர்மெண்ட் உங்களுக்கு சொல்றேன். நீங்க 1 கப் மாவு எடுத்தீங்க அப்படின்னா, 1 1/2 கப் தண்ணி கண்டிப்பா தேவைப்படும். பெரிய சாஸ்பேன் எடுத்து 1 1/2 கப் தண்ணி ஊத்தி, கூடவே சால்ட் அண்ட் கொஞ்சமா கீ ஆட் பண்ணி நல்லா பாயில் பண்ண விடுங்க. அது பாயிலிங் ஸ்டேஜ் வரும்போது ஆஃப் பண்ணிட்டு, நம்ம இந்த மாவ 1 கப் மாவ போட்டு நல்லா கிண்டிறணும். கிண்டுனதுக்கு அப்புறமா க்ளோஸ் பண்ணி 10 மினிட்ஸ் ரெஸ்ட் பண்ண விட்டுருங்க. இந்த ரெஸ்டிங் டைம்ல நம்ம தேங்காய் பால் ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இடியாப்பத்துக்கு ஃபர்ஸ்ட் பால், தென் செகண்ட் பால் மட்டும் தான் நம்ம எடுக்கணும். அப்பதான் திக்கா நம்ம இடியாப்பமோட சாப்பிடும்போது சூப்பரா இருக்கும். பால் ரெடி பண்ணதுக்கு அப்புறமா இட்லி பாத்திரம் வச்சு ஸ்டீம் பண்ணுறதுக்கு ரெடியாக வச்சுருங்க. இப்போ மாவு எடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கியாகவே இருக்காது. கொஞ்சம் கிரம்பிள்ஸ் மாதிரி இருக்கும். அதை நல்லா பிசைஞ்சு ஒரு பால் மாதிரி ஆக்கிடுங்க. பிசையிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா நல்ல சூடாக இருக்கும். லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி அழுத்தி பிசைஞ்சிங்க அப்படின்னா டெம்பரேச்சர் ஸ்லோவாக குறைஞ்சிட்டே வரும். அதுக்கப்புறம் நீங்கள் ஈஸியாக இந்த மாதிரி ரெடி பண்ணிடலாம். இது ரெடி பண்ணதுக்கப்புறம் மறக்காமல் கவர் பண்ணி வச்சுருங்க. அப்படியே வைக்கிறீங்க அப்படின்னாலும் ஒரு துண்டாவது போட்டு கவர் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து நம்ம அழகாக புளிய ஆரம்பிச்சிடலாம். நீங்கள் புளியறதும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக புளிஞ்சு மாவு ட்ரை ஆகாமல் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி சூப்பராக சாஃப்டாக புளியறதுக்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த ரேஷியோவில் நீங்கள் ஃபாலோ பண்ணி செஞ்சிங்கன்னா. இந்த மாதிரி இடியாப்ப தட்டு உங்ககிட்ட இல்ல அப்படின்னா, நீங்க இட்லி தட்டுல கூட துணி போட்டு அழகா இந்த மாதிரி இட்லி சைஸ்ல புழிஞ்சு ஸ்டீம் பண்ணிக்கலாம். நம்ம நார்மல் ஒயிட் ரைஸ் இடியாப்பமோட கம்பேர் பண்ணும்போது, இந்த ரெட் ரைஸ் இடியாப்பம் குக்கிங் டைம் கொஞ்சம் ஜாஸ்தி தான். ஸோ கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா சேர்த்து குக் பண்ணிக்கோங்க. மினிமம் 8 to 10 மினிட்ஸ் ஆவது ஸ்டீம் பண்ணணும். ஸ்டீம் பண்ணதுக்கு அப்புறமா எடுத்து அழகா நீங்க பிளேட்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ரொம்ப சாஃப்ட்டா, ஸ்பாஞ்சியா இருக்குங்க. கண்டிப்பா இந்த ரேஷியோல இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. சைட் டிஷ் நம்மளோட இஷ்டம் தாங்க. குருமா மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம். சிக்கன் குழம்பு அந்த மாதிரியும் போட்டுக்கலாம். தேங்காய் பால் அரைக்க கஷ்டமா இருந்தா கிரேட்டட் கோகனட் ஆட் பண்ணி கொஞ்சமா சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. சூப்பரா இருக்கும்.